அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா, உன் பாதத்தில் விளக்கேற்றினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா, உன் பாதத்தில் விளக்கேற்றினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன், கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையைச் சொன்னால் நன்மையைச் செய்தால் துன்பம்தானே பரிசு. புயலும் மழையும் மலரை மடியச் செய்யலாம், ஆனால் விதையை அழிக்க முடியாது. இந்த வரிகள் இன்றைய இறைவார்த்தைகளோடு மிக நெருக்கமாக காணப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் போதனையை கேட்ட மக்கள் அவர் மதிமயங்கி பேசுகிறார் என்று கூறுகின்றனர். ஆண்டாண்டாக அடிமை வாழ்க்கையே வாழ்ந்த மக்களுக்கு இயேசு போதித்த விடுதலை செய்திகள் புதிராக காணப்பட்டது. எனவே உண்மைக்கும் சுரண்டல்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக இயேசுவின் அகிம்சை வழி அவர்களை மாற்றிவிடவில்லை. மாறாக அவர் மதிமயங்கி பேசுகிறார் என அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இன்று நாம் நடைமுறையில் காண்பது இதுதான். நீதிக்காகவும் உரிமைக்காகவும் போராடுபவர்களுக்கு கிடைப்பது இழிவு நிலை மற்றும் மரணம். மக்கள் விடுதலைக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் இன்று பலர் தங்களுடைய உயிரை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் பல வேளைகளில் இழிவுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதைத்தான் இயேசு தமது மலைப்பொழிவிலே, மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர்கள் என இகழும் போது பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணுலகில் கைமாறு அதிகம் கிடைக்கும். இதுதான் இறைவன் பொருட்டு இழிநிலை ஏற்போரின் சிறப்பு. புயலும் மழையும் மலரை மடியச் செய்யலாம், விதைகளாகிய விடுதலை பணியை மாற்ற முடியாது. நாம் அனைவரும் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தந்த உண்மை வாழ்வை, நீதியான வாழ்வை வாழ்ந்து சாட்சிகளாக மாற நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய இருத்தலால் ஒரு நல்மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். எங்களோடு வாழுகிறவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய முனைய வேண்டும். அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இன்னும் விசேட விதமாக எங்களுடைய உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் கரம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவினுடைய விடுதலை பணியிலே நாமும் கரம் கோர்க்கிறோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பொருள் தேடி அலைந்தேன், உன்னை நினைக்க மறந்தேன், சுகபோகத்தில் மூழ்கி இறைவன் அருளை இழந்தேன். பொருள் தேடி அலைந்தேன், உன்னை நினைக்க மறந்தேன், சுகபோக